மாட்டு பண்ணை, எருமை பண்ணை, பால் உற்பத்திக்கான என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வரவேற்பு இருந்தது. இது வந்து என்ன திட்டம் அப்படின்னாங்க, இது வந்து மத்திய அரசனுடைய MSME திட்டங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திக்கான நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு மானியங்கள் இருக்கு. இப்போ பால் உற்பத்தி அப்படின்னா நம்ம எருமை பண்ண வைக்கலாம், மாட்டு பண்ண வைக்கலாம், ஸோ நீங்கள் ஒட்டக பண்ண வைக்கலாம். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இப்போ ஆடுல இருந்து நம்ம வந்து பால் உற்பத்தி பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்குனாலும் ஆட்டு பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கழுதை பண்ண கூட வைக்கலாம். பாலுக்காக இருக்கக்கூடிய என்னென்ன இதெல்லாம் அதெல்லாமே பண்ணலாம். 20 லட்சம் திட்ட மதிப்பு வரைக்கும் போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 35% மானியம் கிடைக்கும். இதுல வந்து கிராம பஞ்சாயத்துல வருது அப்படின்னா 35% மானியம். இதுவே வந்து நகரப்புறத்துல வருது, டவுன் பஞ்சாயத்து இதுல நகராட்சி, பேரூராட்சி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 25% தான் மானியம் கிடைக்கும். ஸோ மானியத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. கிராம பஞ்சாயத்துனா 35% செய்யக்கூடிய திட்ட மதிப்புல, நகரப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 25%.